ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி ஒரு பூக்கோலம் தான் பார்க்க போகிறோம். இது 9 புள்ளி இடைப்புள்ளி 5 வரை வைக்கணும். இல்லை பூக்கள் சில இதழ்கள் வெளியில் வரும், அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி வச்சுக்க போகிறோம். அதாவது ஒரு அருங்கோரம் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் அவுட்டரில் எண்டு டு எண்டுலாம் ஒவ்வொரு புள்ளிகள் வர மாதிரி. ஸோ இங்கே வச்சுருக்கோம், அதே மாதிரி அங்கேயும் வச்சுக்கிறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 5 புள்ளிகள் இருக்கு, அதோட முடிவில் 2 புள்ளிகளுக்கு நடுவில் மேலேயும், அதே மாதிரி சைடில் 2 புள்ளிகளுக்கு மேலேயும் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு புள்ளிகள் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக புள்ளிகள் இல்லாமல் அழகாக வரும்னா நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கலாம். வராது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் புள்ளிகள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி புள்ளிகள் வச்சாச்சு. இது நார்மலாக நம்ம ஸ்டார் சின்னதாக ஒரு பூவெல்லாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி பூக்கோலம் தான் இது. ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பூ இதழ்கள் போட்டுட்டு நீங்கள் இதை 9 புள்ளி அப்படிங்கிறனால அடுத்த பூ போடும்போது ஒட்டியே வரும். இதுவே நீங்கள் 13 புள்ளியில் இதே கோலம் போட்டிங்கன்னா தனித்தனி பூக்களாக இருக்கும் பாருங்கள். இப்போ அடுத்த பூ போடும்போது இந்த இதழும் அந்த இதழும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், சேர்ந்தே இருக்கும். ஸோ நடுவில் 2 பூக்களுக்கு நடுவில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த சென்டர்லேயும் போட்டுக்கிறோம். ஸோ சுற்றியும் வெளிவட்டத்தில் 6 பூக்கள் வரும், நடுவில் ஒரு பூ வரும். இப்போ எப்படி 3 போட்டோமோ அதே மாதிரி இன்னும் 3 பூக்களை நம்ம வரைஞ்சிக்கிறோம். இது பிகினர்ஸ் கோலம்னு கூட சொல்லலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 9 புள்ளிங்கிறதுனால ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவும் போட்டு முடிச்சிடலாம். இதே மாதிரி இப்போ சென்டரில் போட்டுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது கலர் கொடுத்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். போட்டாச்சு. இப்போது நடுவில் உங்களுக்கு நான் சின்னதாக ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை ஒரு சர்க்கிள் மாதிரி மட்டும் கூட போட்டுக்கலாம். நான் சின்னதாக இன்னொரு டிசைனும் பண்ண போகிறேன். ஸோ குட்டியாக சர்க்கிள் போட்டுட்டு இந்த பூக்களை இணைக்கிறேன். இந்த இதழ்களை ஒரு சின்ன இதழ்களால் இணைக்கிற மாதிரி இப்போ இன்னும் அழகாக தெரியும். இதே மாதிரி எல்லா பூக்களுக்குமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ கலர் கொடுக்கும்போது பெரிய பூக்களுக்கு ஒன்றும் இந்த குட்டி நடுவில் இருக்கிற பூக்கு ஒரு கலரும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது இன்னும் அழகுப்படுத்தணும்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு லைன்ஸ் போட்டோன்னா அழகாக இருக்கும். உள்ளேயும் அதே மாதிரி போடாமல் கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஜஸ்ட்டு பூக்கள் மட்டும் போட்டு கலர் கொடுத்தாலே அழகாக தான் இருக்கும். சரி, இந்த கோலம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.